நம்ம எல்லாரும் போர்னா குண்டு துப்பாக்கின்னு தான் நினைப்போம். ஆனா அதுக்கு மேல ஒரு போர் நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. சிக்னல்ஸ், கோட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு கண்ணுக்கு தெரியாத போர். இது நவீன சண்டையோட மொத்த உருவத்தையே மாத்திட்டு இருக்கு. குறிப்பா யுக்ரைன்ல ஸ்டார்லிங் பண்ண ஒரு சம்பவத்தை வச்சு இந்த கண்ணுக்கு தெரியாத போர்க்களத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல ரொம்பவே கொடூரமான போர்கள் எது தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியாத போர்கள் தான். குண்டுகள், தோட்டாக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதாவது மின்காந்த அலைக்கற்றைய யார் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இதுதான் நவீன போரோட கொஞ்சம் பயமுறுத்துற முகம்னு சொல்லலாம். சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத போர்னு சொல்றோமே, டெக்னிக்கலா அது என்னது? அதுக்கு பேரு தான் மின்னணு போர், இங்கிலீஷ்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அதாவது EW. சிம்பிளா சொல்லணும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி எதிரியோட கம்யூனிகேஷன், ரேடார் எல்லாத்தையும் முடக்கிறது. அதே சமயம் நம்மளோட சிஸ்டம்ஸை பாதுகாக்கிறது. ஒரு டிஜிட்டல் உலகத்துல இது ஒரு கவசம் மாதிரி, அதே சமயம் ஒரு வால் மாதிரியும் செயல்படும். சரி வாங்க, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். கண்ணுக்கு தெரியாத போர்க்களம். எப்படி இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் திடீர்னு உலகத்தில் இருக்கிற பெரிய நாடுகளோட முக்கியமான கவனத்தை ஈர்த்துச்சு? அதோட பின்னணி என்னன்னு இப்ப பார்க்கலாம். கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. பனிப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல வருஷங்களா அமெரிக்கா இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் துறையை பெருசா கண்டுக்கவே இல்லை. இதனால என்னாச்சு? ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. அவங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கு நடுவில் ஒரு பெரிய இடைவெளி. இப்போ அந்த கேப்பை சரி பண்ண அவங்க ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு போர்க்களத்தோட ரூல்ஸே மொத்தமா மாறிடுச்சு. ஜெயிக்கிறதுங்கிறது இனிமேல் நம்ம கிட்ட எத்தனை பீரங்கி இருக்கு, நம்ம விமானம் எவ்வளோ வேகமா போகுதுங்கிறத மட்டும் பொறுத்ததில்ல. சென்சார்கள், வேவ் ஃபார்ம்ஸ், அப்புறம் கோட்ஸ், இதுதான் இனிமேல் யார் ஜெயிக்க போறாங்கன்னு முடிவு பண்ண போகுது. அடுத்த பகுதிக்கு வருவோம், அமெரிக்காவோட ஹைடெக் ரீபூட். சரி, இந்த புது உண்மையை பென்டகான் புரிஞ்சுக்கிட்டதும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய டெக்னாலஜி ரீபூட்டையே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல தரையிலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க பார்க்குற இந்த ஸ்ட்ரைக்கர் கவச வண்டிகள்லாம் சும்மா வீரர்களை ஏத்திட்டு போற வண்டிங்க கிடையாது. இது இப்போ நகரும் எலக்ட்ரானிக் தாக்குதல் மையங்கள். இதுல பொருத்தியிருக்கிற கருவிகள் போர்க்களத்துல இருக்கிற வீரர்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. வானத்துல பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் ஒரு படி மேல. இந்த கிரே ஈகிள் ட்ரோன்களை பாருங்க. இதுங்க வெறும் உளவு பார்க்குற ட்ரோன்கள் இல்ல. இதுங்க MFEWAL பாட் அப்படின்னு சொல்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாமிங் கருவிகளை தூக்கிட்டு போகுது. இதை வச்சு ஒரு பெரிய ஆர்மி யூனிட்டுக்கே ஒரு எலக்ட்ரானிக் கூட மாதிரி பாதுகாப்பு கொடுக்க முடியும். எதிரியோட சிக்னல்ஸை மொத்தமா காலி பண்ணிடலாம். சரி, தரைப்படை, விமானப்படைன்னு பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த லெவல் என்ன? அதுதான் மல்டி ஃபங்க்ஷன் சென்சார்கள். ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மிலிட்டரி ஸ்மார்ட் போன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இது ஃபோன் பேசுறதை விட பல மடங்கு பெரிய வேலைகளை செய்யும். அந்த மிலிட்டரி ஸ்மார்ட் போனோட பவர் என்னன்னு இந்த படம் நல்லாவே விளக்குது. பாருங்க, ரேடாருக்கு ஒரு பாக்ஸ், கம்யூனிகேஷனுக்கு ஒரு பாக்ஸ், எலக்ட்ரானிக் தாக்குதலுக்கு இன்னொரு பாக்ஸ்னு தனித்தனியா இல்லாம ஒரே ஒரு ஹார்ட்வேர், ஒரே ஒரு டிவைஸ் இந்த எல்லா வேலையும் பார்க்கும். இதனால இடமும் மிச்சம், பவரும் மிச்சம். அது மட்டும் இல்லாம கமாண்டர்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சதே இல்லாத அளவுக்கு போர்க்களத்தை பத்தின ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். நம்மளோட அடுத்த பகுதி ஒரு ஸ்டார்லிங்க் அதிர்வலை. இவ்வளோ நேரம் நம்ம டெக்னாலஜி, பிளான்ஸ் இது எல்லாம் பத்தி பேசணும். ஆனா நிஜமான போர்க்களத்துல இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? அதுக்கு நாம யுக்ரைனுக்கு போகணும். அங்கே ஒரு பிரைவேட் கம்பெனி போரோட போக்கையே மாத்தி அமைச்சது. ரஷ்யா உக்ரைன் மேல படையெடுத்தப்போ அவங்களோட முதல் டார்கெட்ல ஒன்று உக்ரைனோட கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை உடைக்கிறது தான். நாட்டை மொத்தமா டிஜிட்டல் இருட்டுல தள்ளணும்னு நினைச்சாங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹீரோ உள்ள வந்தாரு, ஸ்பேஸ் எக்ஸ். அவங்க ஆயிரக்கணக்கான ஸ்டார்லிங் டெர்மினல்ஸை அனுப்பி உக்ரைனை ஆன்லைன்ல வச்சாங்க. இது ஒரு பழமையான மிலிட்டரி பவருக்கும் ஒரு அதிவேக டெக் கம்பெனிக்கும் நடுவில் நடந்த ஒரு பெரிய மோதலோட ஆரம்பம். இங்கதான் கதை ஒரு நம்ப முடியாத கட்டத்துக்கு போகுது. பாருங்க, ஒரு பக்கம் ரஷ்யாவோட ஜாமிங் தாக்குதல். பல மணி நேரம் அவங்களோட பவர்ஃபுல்லான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் ஸ்டார்லிங்கை முடக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா ஸ்பேஸ் எக்ஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரே ராத்திரியில புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கோடு எழுதி ஒரு அப்டேட்டை தள்ளி விட்டாங்க. அவ்வளவுதான், ரஷ்யாவோட பல $1 மில்லியன் தாக்குதல் வேஸ்ட் ஆயிடுச்சு. இதே வேலையை ஒரு வழக்கமான மிலிட்டரி கான்ட்ராக்டர் செய்ய பல மாசங்கள், ஏன் பல வருஷங்கள் கூட ஆகியிருக்கும். இது நான் மட்டும் சொல்லல. பென்டகோனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டைரக்டர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒரு ஆபத்து வந்தப்போ ஸ்டார்லிங் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்ட வேகம் என்ன திகைக்க வச்சிடுச்சு. இது சும்மா ஒரு பாராட்டு இல்ல, இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு பிரைவேட் கம்பெனி உலகத்தோட மிகப்பெரிய ராணுவத்தை விட வேகமா செயல்பட்டிருக்கு. இது ஒரு டெக்னாலஜி புரட்சி. அடுத்த பகுதி கருப்பு சந்தை திருப்பம். ஆனா இந்த கதைக்கு ஒரு டார்க் சைடும் இருக்கு. ஒவ்வொரு டெக்னாலஜி அற்புதமும் ரெண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி தான். இந்த கதையோட யாருமே எதிர்பார்க்காத கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு ட்விஸ்ட்டை
இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. உங்களோட மிகப்பெரிய பலமே உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமா மாறினா எப்படி இருக்கும்? உங்களை காப்பாத்தின ஒரு டெக்னாலஜியே உங்களை அழிக்கிறதுக்கு பயன்பட்டா? இது ஏதோ தத்துவ கேள்வி இல்ல. இதுதான் இன்னைக்கு உக்ரைன் சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான நிஜம். அப்போ ரஷ்யா எப்படி உக்ரைனோட ஆயுதத்தையே அவங்களுக்கு எதிரா திருப்புது? இந்த வழிமுறைய பாருங்க. அவங்க துபாய், சென்ட்ரல் ஏஷியா மாதிரி இடங்கள்ல இருக்கிற பிளாக் மார்க்கெட்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஸ்டார்லிங் டெர்மினல்ல வாங்குறாங்க. அதை எப்படியோ கடத்தி போர்க்களத்துல இருக்கிற அவங்க வீரர்களுக்கு கொண்டு போறாங்க. அப்புறம் அதை ட்ரோன்கள்ல பொருத்திடுறாங்க. இதோட விளைவு, அந்த ட்ரோனுங்க உக்ரைனோட ஜாமிங்கெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து போய் அப்பாவி மக்கள் இருக்கிற இடங்கள்ல ரொம்ப துல்லியமா தாக்குதல் நடத்துது. ஒரு காலத்துல காப்பாத்தின ஒரு விஷயம் இப்போ ஒரு கொலையாளியா மாறிடுச்சு. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு உக்ரைனிய மிலிட்டரி டெக் எக்ஸ்பர்ட் இதை எப்படி சொல்றாரு? இது அமைதிக்காக உருவாக்கப்பட்ட நவீன கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வச்சு செய்யப்படுற தீவிரவாதம். இந்த வார்த்தைகளோட பாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் போர் தந்திரம் இல்ல, இது தீவிரவாதம். ஒரு காலத்துல மக்களை இணைச்ச ஒரு டெக்னாலஜி இப்போ அழிவை கொண்டு வருது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். போரின் புதிய எல்லை. இந்த ஸ்டார்லிங்க் கதை உக்ரைனை பத்தினது மட்டும் இல்ல, இது போரோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? இந்த ஸ்டார்லிங்க் சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடியே போரோட விதிகளை மாத்தி எழுதிருச்சு. இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை பாருங்க. கமர்ஷியல் டெக்னாலஜிக்கும் மிலிட்டரி டெக்னாலஜிக்கும் இருந்த கோடு இப்போ அழிஞ்சு போச்சு. ஹார்ட்வேரை விட சாஃப்ட்வேர் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. டெக் கம்பெனிங்க இப்போ போர்க்களத்துல முக்கியமான பிளேயர்ஸா மாறிட்டாங்க. இதெல்லாம் மிலிட்டரி ஜெனரல்ஸ்க்கும் சரி, சிலிக்கான் வேலி சிஇஓக்களுக்கும் சரி ரொம்ப ஆழமான சில கேள்விகளை எழுப்புது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். கமர்ஷியல் டெக்னாலஜி ராணுவத்தை விட வேகமா வளரும்போது உண்மையில போர்க்களத்தை யார் கண்ட்ரோல் பண்றா? அரசாங்கங்களா இல்ல அல்காரிதம் எழுதுற கம்பெனிகளா? இதுக்கான பதில் நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களெல்லாம் எளிமையா புரிஞ்சிக்க மறக்காம எங்களை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.